ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். இன்றைக்கி பிரீதா சமையலில் என்ன பார்க்க போகிறேன்னா ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அது என்னன்னா ராகி மால்ட் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: ராகி 1 கப். இதை எப்போ செய்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிங்கன்னா தான் பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் தேங்காய் துருவல் நான் எடுத்திருக்கேன். அதுவும் உங்கள் ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை, ஒரு சிலருக்கு அதிகமாக தேவையாக இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக தேவையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏலக்காய் 2, தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம். பால் எடுத்துருக்கேங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட எடுத்து 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யணுங்க. அது என்னென்னா, இந்த ஊற வச்ச ராகியை நம்ம மிக்சியில் அரைக்கணும். நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஃபில்டரை வச்சு இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் பால் திக்காக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தான் நம்ம காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி பாத அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சில்வர் பாத்திரம் எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இதையே நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேங்க. இந்த பாலை ஃபில்டர் பண்ண பாலை வச்சு கைவிடாத நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டி நான் அடி பிடிச்சிடும். ஸ்டவ் கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கைவிடாத மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பாருங்கள், கலர் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் கலர்லேருந்து டார்க் கலராக ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக ஆகட்டுங்க. அது முடியும் நல்லா கைவிடாத கலருங்க. இதில் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்ச ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்களும் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்திங்க. தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டைமில் உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் ஊற்றினா ஒன்று கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா மிக்ஸ். ஹெல்த்தியான ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. டேஸ்ட்டு பாருங்கம்மா. வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், பெரியவங்களுக்குமே நல்லா இருக்கும். இதில் கால்சியம்லாம் இருக்குது. அதனால் எல்லாருக்குமே இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த ராகி மால்ட்டை கொஞ்சம் தண்ணி கம்மியாக கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும். இதை 5 மாதம் குழந்தைங்களுக்கு கூட கொடுத்தா நல்லா குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக நல்லா புஷ்டியாக வளரும். நாங்கள்லாம் எங்கள் குழந்தைங்களுக்கு 5 மாதத்துலேருந்தே இந்த இதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் போடாதீங்க. இதை திக்காக காய்ச்சி கொடுங்க. இது நீங்களும் செஞ்சு பார்த்து நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா பிரீதா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from பிரீதா சமையல். Bye bye. Bye. Bye.